It's story time. சிங்காய் பகுதியில் இருக்கிற மலைவாழ் மக்களோட உதவியோட கடல் பூதத்தை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சிங்காய் மலைப்பகுதிக்கு ராஜா பிரதாபவர்மன் வராருங்கிறதுனால அவருக்கு சிறந்த முறையில வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு மலைவாழ் மக்களோட தலைவன் சாம்பன் நினைச்சாரு. அந்த மலைவாழ் மக்களும் அன்னைக்கு வண்ண வண்ண ஆடைகளை அணிஞ்சு ராஜாவை வரவேற்கிறதுக்காக வரிசையா நின்னுகிட்டு இருந்தாங்க. ராஜா அங்க வந்து சேர்ந்ததும் அந்த மலைவாழ் மக்கள் அவருக்கு உற்சாகமான வரவேற்பை கொடுத்தாங்க. மலைவாழ் மக்களோட தலைவன் சாம்பன் ஒரு பெரிய மலர் மாலைய ராஜாவுக்கு போட்டு 2 கையும் கூப்பி அவரை வரவேற்றாரு. ராஜாவும் அவங்களோட அன்பான வரவேற்பை ஏத்துக்கிட்டு இளவரசியையும் வீரசிம்மனையும் அவங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சாரு. சாம்பன் ராஜா கிட்ட, நீங்க எங்களோட பகுதிக்கு வந்திருக்கிறது எங்களுக்கு பெரிய அளவுல உற்சாகத்தை கொடுத்திருக்கு. அர்ப்பணிப்பு உணர்வோட இந்த நாட்டுக்காக பாடுபட்டு உங்களுக்கு ஆதரவு கொடுக்க நாங்க எல்லாருமே தயாரா இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப சில மலைவாழ் பெண்கள் சிங்காய் மலைப்பகுதியில விளையிற பழங்களை கொண்டு வந்து இளவரசிக்கும் மற்றவங்களுக்கும் சாப்பிட கொடுத்தாங்க. அவங்க அதை சாப்பிட்டு முடிச்சதும் வரவேற்போட ஒரு பகுதியா இன்னிசையோட கலை நிகழ்ச்சிகள் தொடங்கிச்சு. மூங்கில் கம்புகளை கையில வச்சுக்கிட்டு சில மலைவாழ் பெண்கள் கீழே உட்கார அந்த மூங்கில் கம்புகளுக்கு உள்ளேயும் வெளியும் குதிச்சு குதிச்சு அந்த மலைவாழ் மக்களோட நடனம் ஆரம்பிச்சிச்சு. ராஜாவும் இளவரசியும் அந்த நடனத்தை ரொம்ப ரசிச்சு பார்த்தாங்க. அந்த நடன நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ராஜா எழுந்திருச்சு அந்த மலைவாழ் மக்களுக்கு நடுவுல பேச ஆரம்பிச்சாரு. நீங்க எல்லாரும் என் மேல காட்டின அன்புக்கும் மரியாதைக்கும் ரொம்ப நன்றி. இப்ப நான் இங்க வந்திருக்கிறது வேற ஒரு முக்கியமான பிரச்சனைக்காகத்தான். இந்த பகுதிக்கு மட்டும் இல்லாம மாணிக்கபுர நாட்டுக்கே இப்போ ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்குது. நம்ம நாட்டோட தெற்கு கடற்கரை பகுதியிலேந்து ஒரு கடல் பூதம் தினமும் இரவு வேளையில வெளியே வருது. அது இந்த சிங்காய் மலைப்பகுதியில பூத்திருக்கிற அதிசய மலரால கவரப்பட்டு அதை தேடித்தான் கடலுக்குள்ளேந்து தினமும் வெளியே வருது. ஒவ்வொரு நாளும் நடு இரவுல கடலுக்குள்ளேந்து வெளியே வந்து அதிசய மலரை தேடி அது வடக்கு நோக்கி நகர்ந்து போகுது. அந்த மலர்களை கண்டுபிடிக்க முடியாம சூரியன் உதிக்கிறதுக்குள்ள மறுபடியும் அது கடலுக்குள்ள போயிடுது. அந்த பூதம் அப்படி வெளியே வரும்போது அதோட காலடியில சிக்கிற வீடுகள் எல்லாமே இடிஞ்சு தரமட்டம் ஆயிடுது. நல்ல வேளையா அந்த பூதம் இது வரைக்கும் நீங்க வசிக்கிற இந்த மலைப்பகுதிக்கு வரல. அந்த பூதம் இனிமே நம்ம நாட்டுக்குள்ள வராம இருக்க நம்ம ராஜகுரு ஒரு யோசனைய சொல்லிருக்காரு. அது இந்த அதிசய மலர்களை தேடிதான் வடக்கு திசையில அலையுதுங்கிறதுனால இந்த அதிசய மலர்களை பறிச்சு எடுத்துக்கிட்டு போய் கடலுக்குள்ள நம்ம போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அது நம்ம நாட்டுக்கு வராது அப்படின்னு அவரு சொல்லிருக்காரு. இத செய்யறதுக்கு தான் மலைவாழ் மக்களான உங்களோட உதவியை தேடி நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப மலைவாழ் மக்களோட தலைவன் சாம்பன் ராஜா கிட்ட சொன்னாரு, இந்த நாட்டுக்காக எங்களோட உயிரை கூட கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அந்த கடல் பூதத்துக்கிட்டேந்து இந்த நாட்டை காப்பாத்துறது எங்களோட கடமை. இன்னைக்கு தென் பகுதிக்கு வந்திருக்கிற அந்த ஆபத்து தான் நாளைக்கு வட பகுதிக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அத முன்கூட்டியே எங்க கிட்ட சொல்லி எங்களை எச்சரிக்கை செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நாங்க என்ன செய்யணுங்கிறத நீங்க சொல்லுங்க, அதை கேட்டு நடக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த கூட்டத்துல ஒருத்தனா நின்னுகிட்டு இருந்த உத்தமன் கூட்டத்திலேருந்து வெளியே வந்தான். அந்த அதிசய மலர்களால இவ்வளவு ஆபத்து இருக்கும் அப்படிங்கறது தெரியாம அந்த மலர்களை இளவரசிக்கு பரிசா கொடுத்தவன் நான் தான். இப்ப இந்த நாட்டை காப்பாத்துறதுக்காக அதிசய மலர்களை பறிச்சுக்கிட்டு போய் கடல்ல போடுற வாய்ப்ப எனக்கு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே ராஜா உத்தமன் கிட்ட, இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு நீ முன் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நீ உன்னோட தலைவன் கிட்ட அதுக்கான அனுமதிய வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாரு. உத்தமன் அனுமதிக்காக சாம்பனை பார்க்கும்போது சாம்பன் சொன்னாரு, உன்னோட துணிச்சலை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆனா
அந்த கடல் பூதத்தை நீ எப்படி எதிர்க்க போற அப்படின்னு கேட்டாரு. உடனே உத்தமன் சொன்னா, நம்ம ராஜகுரு சொன்ன மாதிரியே அந்த அதிசய மலர்கள் எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு படகுல நான் இங்கேருந்து கிளம்பி போறேன். அந்த கடல் பூதம் இருக்கிற தெற்கு கடற்கரை பகுதியில போய் அந்த மலர்களை எல்லாத்தையும் கடல்ல போட்டுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் அந்த பூதத்தால நம்ம நாட்டுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது தானே அப்படின்னு கேட்டான். உடனே ராஜாவும், ஆமா உத்தமா, நீ சொல்றது சரிதான். ஆனா நீ அங்க போயிட்டு திரும்ப வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் உன் குடும்பத்தை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு அப்படின்னு சொன்னாரு. உடனே சாம்பன் சொன்னாரு, உத்தமனுக்குன்னு பெரிய குடும்பம் எதுவும் கிடையாது. அவனுக்கு இருக்கிற ஒரே உறவு அவனோட தங்கை ரஜினி தான். உத்தமன் கடலுக்கு போயிட்டு வெற்றியோட திரும்ப வர வரைக்கும் ரஜினிய பத்திரமா பாத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொன்னாரு. உடனே இளவரசி பிரியம்பதா, உத்தமன் கடலுக்கு போயிட்டு வெற்றியோட திரும்ப வர வரைக்கும் உத்தமனோட தங்க ரஜினி என்னோட தோழியா அரண்மனையில இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ராஜா சாம்பன் கிட்ட சொன்னாரு, இந்த அதிசய மலர்களை என்னோட மகள் அரண்மனையில வச்சு வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. ஆனா ராஜகுரு அந்த மலர்களோட சாபத்தை பத்தி சொன்னதும் இளவரசி அத வளர்க்கிற எண்ணத்தை கைவிட்டுட்டாங்க. வளர்க்கிற ஆசைய கைவிட்டாலும் அந்த மலர்கள் சிங்காய் மலைப்பகுதியில பூத்திருக்கிற அழகையாவது பார்க்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இப்ப என்னோட கிளம்பி இங்க வந்திருக்காங்க. அந்த மலர்களை தூரத்திலேந்து பார்த்தாவது அவங்களோட ஆசையை நிறைவேற்றிக்கட்டும் அப்படின்னு ராஜா சொன்னதும் சாம்பன் சொன்னாரு, உத்தமனையே நான் அதுக்கு ஏற்பாடு செய்யறேன். உத்தமன் இளவரசிய கூட்டிக்கிட்டு போய் சிங்காய் மலைப்பகுதியில அந்த மலர்கள் பூத்திருக்கிற அழக காமிச்சிட்டு பாதுகாப்பா இங்க கூட்டிக்கிட்டு வந்துருவான் அப்படின்னு சொன்னாரு. பாதுகாப்புக்காக சில வீரர்களோட இளவரசி உத்தமன் கூட சிங்காய் மலைப்பகுதிக்கு கிளம்பினாங்க. ராஜாவும் சாம்பனும் மலைவாழ் மக்கள் வசிக்கிற பகுதிகளை பார்வையிடுறதுக்காக போனாங்க. ரொம்ப தூரம் மலைப்பகுதியில குதிரையில போனதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல உத்தமன் இளவரசி கிட்ட சொன்னான், இதுக்கு மேல இந்த மலைப்பாதை ரொம்ப குறுகலா இருக்குங்கிறதுனால குதிரைய வேகமா ஓட்டக்கூடாது. வழியில அங்கங்க மரத்தோட கிளைகள் குறுக்கிடும். அது மேல படாம எச்சரிக்கையா வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போனான். ஒரு திருப்பத்துல குதிரைகளை நிறுத்திட்டு அங்க இருந்த ஒரு ஒத்தையடி பாதையில மூங்கில் புதர்கள் வழியா அவங்க நடந்து போக ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரத்திலேயே மலைப்பகுதியில அதிசய மலர்கள் பூத்திருக்கிற இடத்துக்கு அவங்க வந்து சேர்ந்தாங்க. தூரத்திலேந்து பார்க்கும்போது அந்த சிங்காய் மலைப்பகுதியோட ஒரு சிகரத்துல மட்டும் அதிசய மலர்கள் முழுக்க பூத்திருக்கிறத இளவரசி ரொம்ப ஆர்வமா பார்த்தாங்க. அந்த சிகரம் இருக்கிற பகுதிக்கு போக முடியுமா அப்படின்னு அவங்க உத்தமன் கிட்ட கேட்டாங்க. உத்தமன் இளவரசி கிட்ட, அந்த சிகரம் இருக்கிற பகுதிக்கு போறது ரொம்ப பெரிய ஆபத்துல போய் முடியும். கொஞ்சம் கால் தவறினா கூட பெரிய பள்ளத்துல கீழே விழற மாதிரி இருக்கும். அதனால நீங்க இங்கேந்தே அந்த மலர்களை பாத்துக்கங்க அப்படின்னு சொன்னான். இளவரசி அந்த மலர்களோட அழக கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறமா அவங்க எல்லாரும் அங்கேந்து கிளம்பி திரும்ப ராஜா இருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ராஜா இளவரசி கிட்ட, உன்னோட ஆசை தீர அந்த மலர்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்டாரு. இளவரசியும், அந்த மலர்கள் பூத்திருக்கிறத பாக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. ஆனா அந்த மலர்களை சேகரிக்கிறது மிகப்பெரிய ஆபத்தான வேலை அப்படிங்கறது எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. உடனே சாம்பன், ஆபத்தான செயல்களை செய்யறது எப்பயுமே எங்களுக்கு ரொம்ப பிடித்தமானது. அதுலயும் உத்தமன் இந்த மலை மேல எப்படியாவது ஏறி அங்க இருக்கிற மொத்த மலர்களையும் பறிச்சுக்கிட்டு வந்துருவான் அப்படின்னு சொன்னாரு. ராஜா விடை பெற்றுக்கிட்டு அங்கேருந்து அரண்மனைக்கு கிளம்பும் போது உத்தமன் கிட்ட சொன்னாரு, நீ ஏத்துக்கிட்டு இருக்கிற இந்த வேலையை வெற்றிகரமா முடிச்சிட்டு நீ திரும்பி வர்றத இந்த நாடே ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும். நம்ம நாட்டோட நலனுக்காக நீ செய்யற இந்த வேலை என்னைக்குமே மறக்க முடியாததா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ராஜாவும் இளவரசியும் உத்தமனோட தங்கை ரஜினிய கூட்டிக்கிட்டு அங்கேந்து கிளம்பி அரண்மனைக்கு வந்தாங்க. சாம்பன் உத்தமன் கிட்ட, உன்னோட தைரியமும் துணிச்சலும் ரொம்ப பாராட்டத்தக்கது. உன்னால நம்மளோட மலைவாழ் இனத்துக்கே பேரும் புகழும் கிடைக்க போகுது. நீ மேற்கொண்டிருக்கிற இந்த வேலை ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் நீ வெற்றிகரமா அதை செஞ்சு முடிச்சிட்டு வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்கு அப்படின்னு சொன்னாரு.
உத்தமன் கூட சிங்காய் மலை சிகரத்துக்கு போய் அதிசய மலர்களை சேகரிக்கிறதுக்கான ஒரு குழுவையும் அவர் அமைச்சாரு. அந்த குழுவுல இருந்த எல்லாரும் உத்தமன் தலைமையில அடுத்த நாள் கிளம்பி போய் சிங்காய் மலை சிகரத்திலிருந்து அதிசய மலர்களை சேகரிக்கிறதா முடிவெடுத்தாங்க. இந்த கதையோட தொடர்ச்சிய அடுத்த பகுதியில கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி முடிவிலையும் முந்தைய பகுதி மற்றும் அடுத்த பகுதிக்கான லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணி தொடர்ந்து கேளுங்க. மறக்காம உங்க கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.